நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியுடமை துதிக்கிறோம், நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் தந்த மகாபிரை கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னை அன்போடு அழைத்த சந்திரமோகன் அவர்களுக்கும் கிறிஸ்துவில் இருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியையும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பினார் ஒரு தேவ மனிதரிடத்திலே. என்ன கேள்வி என்றால், இயேசு எதற்காக ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் ஒருவேளை நாம் இயேசு மரித்தால் எதற்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பதில் சொல்வோம். குறிப்பாக நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக அவர் மரித்தார், இப்படி நம்முடைய நோய்களுக்கெல்லாம் நம்முடைய அவமானங்களுக்கெல்லாம் இதெல்லாவற்றையும் முடிப்பதற்காக இந்த காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்களை நாம் சொல்லுவோம், வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த நபர் கேட்கும் பொழுது என்ன கேட்டார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்காகத்தான் மரிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ பேருடைய பாவங்களை தம்முடைய வார்த்தையினால் என்ன பண்ணியிருக்கார்? மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னார். பெதஸ்தா குலத்திலே இருந்தவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து பாவத்துக்காகத்தான் மரிக்க வேண்டும் என்றிருந்தால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே வார்த்தையினால் பலருக்கு பாவத்தை மன்னித்திருந்தார். அப்படி என்றால் அவருக்கு இன்றைக்கும் ஒருவேளை மதிக்கவே இல்லை என்றாலும் வார்த்தையை சொல்லி நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எதற்காக அவர் மரிக்க வேண்டும்? ஒருவேளை நோய்களை குணமாக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும் என்றிருந்தால், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே எத்தனையோ நோய்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சுகமாக்கி இருக்கிறார். ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மரித்து 4 நாட்கள் கழித்தும் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்க வேண்டும் அல்லது நம்ம சாபத்தை நீக்க வேண்டும். நான் கடந்த முறை வரும்பொழுது நான் சொன்னேன், கானானிய ஸ்திரீயினுடைய சாபத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். அந்த கேயாசினுடைய சந்ததியினுடைய சாபத்தை ஆண்டவர் அந்த 10 குஷ்டரோகிகள் மூலமாக அதை நிறைவேற்றி முடித்தார். ஆகவே சாபத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும். நோய்களையும் அவரால் என்ன பண்ண முடியும்? குணமாக்க முடியும். இப்படி இருக்கிற நேரத்தில் இயேசு எதற்காக? ஏனென்றால் வேதத்திலே இயேசு கிறிஸ்து 6வது வார்த்தையாக ஒன்று சொல்வார். என்ன சொல்வார்? எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் முடிந்தது என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இட் இஸ் ஃபினிஷ்டு என்ன அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து பிதா இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார்? நீங்கள் திரு விவிலியம் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு எல்லாம் நிறைவேறிற்று. அதுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. எல்லாம் நிறைவேற்றினேன். என்னை குறித்து என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி. பிதா என்னை குறித்ததான நோக்கம் எல்லாவற்றையும் தேவன் என் மூலமாக என்னை குறித்ததான எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி அவர் கடைசியாக அவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஒருவேளை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25 32. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க் 15 25 32 வரைக்கும் வாசிக்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி
சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக. மிக முக்கியமான வேத வசனம், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற திரளான கூட்டத்தார் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாம் இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று விசுவாசிக்கத்தக்கதாக, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதாக இப்பொழுது இவர் என்ன பண்ணட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். ஒருவேளை அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இவரை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறாரா, இவர்தான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லியே நாங்கள் இவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுது அங்க இருக்கிற மக்கள் பேசினார்கள். நமக்கு தெரியும், கூட இருந்தவர்களும் அப்படிதான், கூட இருந்த 2 கல்லர்களும் அப்படிதான் பேசினாங்க. என்ன பேசினாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்திருக்கலாம்ல, எல்லாம் நிறைவேற்றி முடிச்சாரா இல்லையா? எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துருப்பாங்க, அங்கே இருக்கிற திரளான ஜனங்கள் பார்த்துருப்பாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் விசுவாசித்தும் இருப்பார்கள். இப்பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து அப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வரல? எதற்காக அவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய காரியம் இருந்தது? அதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இது நம்முடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு பிரிவினரும் விசுவாசிக்கிறார்கள், இன்னொரு மதத்தினரும் விசுவாசிக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் என்று சொல்லி அவர்களுடைய மத புத்தகமும் அப்படி சொல்லுகிறது. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் என்று சொல்லி, நாம் எப்படி இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே அவதரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமோ அதே போல அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறார்கள். நாம் எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவர்தான் அற்புதங்களின் தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமோ அதே போல அந்த குறிப்பிட்ட மதத்தினரும் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களுடைய வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து போடப்பட்டிருக்கும். அவர்களுடைய மத புத்தகத்திலே கலீம் அப்துல்லா என்று சொல்லி. ஏன் என்றால், கலாம் என்றால் வார்த்தை, கலாம் அப்படி என்றால் வார்த்தை மாம்சமாய் மாறினார், உருமாறினார் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்றால், வந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேன்மையானவர் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அவர்கள் ஆதாமை கூட தீர்க்கதரிசி என்று அழைப்பார்கள், ஆபிரகாமை அழைப்பார்கள், மோசேயை அழைப்பார்கள். இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேன்மையானவர் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிப்பார்கள். இன்னும் நம்ம நினைக்காததெல்லாம் அவங்க யோசிச்சு வச்சுப்பாங்க. அவங்களுடைய புத்தகத்தில் எப்படி எழுதிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல பொம்மை செஞ்சு விளாடினாரு, அந்த பொம்மைக்கெல்லாம் என்ன வந்துடுச்சு? உயிர் வந்துடுச்சு, பறவையா பறந்து போச்சு, மிருகமா நடந்து போச்சு அப்படின்லாம் கூட நம்ம நினைக்காததெல்லாம் கூட அவங்க என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, மீண்டும் இந்த இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு என்ன பண்றாங்க? அதுவும் எருசலேம்ல வருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க.
அதுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் திருமணம் செய்வதற்காக வருகிறார் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் திருமணம் ஆகாமல் போய்விட்டார், 33 வயதில் வாலிபனாய் போய்விட்டார். இப்போ வரும்போது எதுக்காக வராது? கல்யாணம் பண்ணுறதுக்காக வராது. அப்படி நம்ம எப்படி சபை மனவாட்டி என்று சொல்கிறோமோ அதே போல் அவர்களும் இப்படிலாம் நன்றாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. என்ன விஷயத்தை விசுவாசிக்க மாட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற ஒரு காரியத்தை மட்டும் அவங்க என்ன பண்ணுறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது, இயேசுவை யார் காட்டி கொடுத்தானோ அவனையே சிலுவையிலே அறையப்பட்டது, அது இயேசு அல்ல என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் மிக மிக தந்திரமாக மிக 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 தந்திரமாக இயேசு மரித்தார் என்ற ஒரு செய்தியை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எண்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. அப்படின்னா இந்த சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற ஒரு செய்தியை மட்டும் விசுவாசிக்காம அவர் எடுத்தது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அவர்கள் கண்களிலிருந்து சாத்தான் எடுத்து போட்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய சத்திய வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை, இயேசு கிறிஸ்து மரிக்கிற அந்த நேரம் வரை மரித்த அனைவரும் எங்கே தான் போனாங்க? பாதாளம் தான் சென்றார்கள். யாரெல்லாம் மரித்தார்களோ அத்தனை பேரும் எங்கே தான் போனாங்க? பரிசுத்தவான்கள் மரித்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் மரித்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் மரித்தாலும் சரி, துன்மார்க்கர்கள் மரித்தாலும் சரி, சன்மார்க்கர்கள் மரித்தாலும் சரி, மரித்த அத்தனை பேரும் எங்கே தான் சென்றார்கள்? பாதாளம் தான் சென்றார். பாதாளத்துக்கு போகாத, மரணத்தை பார்க்காத, இந்த மரணத்தை ருசி பார்க்காத 2 பேர், ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. மரணத்தை ருசி பார்த்து பாதாளத்துக்கு போகாதவர் மோசே. மோசே என்ன பண்ணாது? மோசே மரித்திருக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் சில அந்த காரியத்தை, அந்த கண்மலையை அடித்தார், இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒருவேளை அவருக்கு மரணம் நேரிடலாம். ஆனால் அவருடைய சரீரத்தை கடவுளை அடக்கம் பண்ணிவிட்டு அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க? பாதாளம் போக முடியும். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்? யூதா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, மோசே மரித்தான்ல, அப்போ அவன் யாருக்கு தான் சொந்தம்? அப்படி தான் நடக்கும். நீங்கள் அந்த யூதா புத்தகத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சண்டை போடுவான் அந்த தூதன், பிசாசின் தூதன் சண்டை போடுவான். மிகாவேல் தூதன் கிட்ட சண்டை போடுவான் பிசாசு. செத்து போனால் யாருக்கு தான் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். எப்படி நீங்கள் அவங்கள மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போர் நடக்கும் அந்த இடத்துல. அப்போது மரித்த எல்லாரும் இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை எங்கே தான் போனாங்க? பாதாளம் தான் போனாங்க. நம்ம வாசிக்கலாம், பிரசங்கி எழுதின அந்த புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது முழு பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே. பாருங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, நம்ம எங்க தான் போக போதும் கடைசியா? சொல்லுங்க, பாதாளம் தான் போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், வேதம் நமக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறது. பரிசெயர், சதுசெயர் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பரிசெயர் யார் அப்படின்னா, அவர்களும் வேதத்தை கழித்து கொடுக்க, சதுசெயரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, பரிசெயர் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், தேவ தூதர்கள் நம்புவார்கள், குறிப்பாக உயிர்த்தெழுதலை நம்புவார்கள். சதுசெயர் என்ன பண்ண மாட்டாங்க? உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். அப்போ இந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டே தான் இருந்தது. உயிர்த்தெழுதல் இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒரே தரம் நரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். சங்கீதக்காரனும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ போதும். அப்போ மரித்தவர்கள் எங்க தான் போறாங்க? மௌனத்திற்கு இறங்குவார்கள். அங்க என்ன பண்ண முடியாது? கர்த்தரை என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியாது. ஆகவே இப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தரை என்ன பண்ணுவோம்?
என்றென்றைக்கும் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் என்ன பண்ணியிருக்கான். அவர்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்றால் அதுதான் உண்மையும் கூட. அவர்கள் மரித்த பிறகு அவர்கள் எங்கே தான் போக வேண்டும்? பாதாளம்தான் போக வேண்டும் என்ற ஒரு காரியம் அவர்களுக்கு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எதற்காக மரிக்க வேண்டும் என்றால், ஒருவனுடைய ஆவி பாதாளம் போக வேண்டும் என்றால் அந்த மனிதன் மரிக்க வேண்டும். இயேசு மரித்து பாதாளத்துக்கு நடந்து சென்றார். அல்லேலூயா. ஏனென்றால் அவனிடத்திலே கடந்து சென்று அவனிடத்திலே போரிட்டு அவனுடைய கையிலிருந்து அந்த பாதாளத்தின் திறவுகோலை, அந்த மரணத்தின் திறவுகோலை இயேசு பிடுங்கி அவர் எரிய வேண்டும் என்று சொல்லி, நம்ம கூட ஒரு வாதம் தவறாமல் என்ன பண்ணுவோம்? விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். அதில் என்ன போடப்பட்டிருக்கும்? அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். ஏன் அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்றால், பவுல் அதை நிறைய விஷயங்களை சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க போதும். உன்னதங்களில் ஏறினார் என்று சொல்வதனால் அவர் எங்கேயும் இறங்கியிருக்கிறாரு? பாதாளங்களில் இறங்கியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் பாதாளத்தில் இறங்கி அந்த பிசாசை வென்று அந்த பிசாசினுடைய கையிலிருந்து அந்த திறவுகோலை பிடுங்கி எடுத்து இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன். ஆமென் ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா அல்லேலூயா. அது வரைக்கும் மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் யாருடைய கையில் இருந்தது? அது வரைக்கும் மரணத்திற்கு அதிகாரி யாரு? பிசாசானவனே, சாத்தானே மரணத்துக்கு அதிகாரி. நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, பாருங்க வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரி யாருதான்? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எதற்காக ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, சாபங்களை நீக்குவதற்கு மாத்திரமல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்குவதற்கு மாத்திரமல்ல, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அவன் கையில் இருந்த எல்லா திறவுகோலை பிடித்து வாங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அப்போ ஒருவேளை நமக்கு திடீர்னு இப்போ ஐஸ்வர்யவன் லாசரு கதை நமக்கு ஞாபகம் வரும். ஐஸ்வர்யவன் லாசரு கதையில் என்ன நடக்குது நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், நான் வேகமாக போகிறேன், உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, இது அநேக நேரங்களிலே நாம் உவமை என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். இது உவமையாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு நடந்த சம்பவத்தையே பேசுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். போதும் பாருங்க, ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவானோட பேரு தெரியல. கரெக்ட், சொல்லலன்னு சொல்லக்கூடாது, தெரியல. ஆனா தரித்திரனுடைய பேருக்கு யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நம்ம பெரிய பணக்காரனா இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய பேர் யாருக்கு தெரிஞ்சா போதும். பணம் இருந்து எல்லா உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் என் பேர் தெரிஞ்சு தெரிய வேண்டியதுக்கு தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? இதில் பணமே இல்லைன்னா கூட தரித்திரமாக இருக்கிற நான் பிச்சைக்காரன், ஆண்டவர் பாங்க பிச்சைக்காரனுடைய பேர்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுல ஆண்டவர் ரொம்ப கில்லாடி. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ரோட்டோரமாக வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் பேர் என்னது? பர்திமேயு. அவனை பைபிள் எப்படி தெரியுமா ரெக்கார்ட் பண்ணுது? திதிமேயு என்னப்பட்ட அப்படின்னா என்ன? அவங்க அப்பா பேர் என்னது? திமேயு. அவனுடைய மகனாகிய அவனுடைய அப்பா முதற்கொண்டு சன்னதி வந்து யார் சொல்றா? சொல்லுங்க, கடவுள் சொல்றார். ஹல்லேலூயா.
அப்போ நம்மளுடைய பேர், நமக்கு பணம் இருக்கு, நம்ம ஏழையா இருக்கோம், தரித்திரம், இதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருந்தா போதும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அங்க லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்க நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய லாசருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஐஸ்வர்யவான் எப்படி லாசருவை ட்ரீட் பண்ணா அப்படின்னு தெரியும். தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். 22 இருந்து வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நீங்க இந்த ரெண்டு பேரும் மரித்து போனாங்க. இந்த 2 பேருடைய அடக்க ஆராதனை யோசிச்சு பாருங்க, எப்படி நடந்திருக்கும். ஐஸ்வர்யவானுடைய அடக்க ஆராதனை எப்படி நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய வாகனம் வந்திருக்கும், உலகத்தில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க, பெரிய பெரிய மாலை என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, ரொம்ப கிராண்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம். அந்த அடக்க ஆராதனை எப்படி நடந்திருக்கும், பயங்கரமா. இந்த தரித்திரன் யோசிச்சு பாருங்க, யாராவது எடுத்து அடக்கம் பண்ணாங்களான்னு கூட வேதம் சொல்லலை. அவன் மரித்து போனா ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன பண்ணப்பட்டிருக்கான், இவனுக்கு அடக்க ஆராதனையே என்ன பண்ணலை, நடக்கலைன்னு நினைக்கிறேன் தரித்திரன். ஆனால் இவன் எங்கே போயிட்டான், ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். இவன் ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, இப்போதான் வசனம் ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனத்திலிருந்து பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். பாருங்க என்ன நடக்குது என்றால், பாதாளத்திலே இப்ப வேதனைப்படுகிறது யாது, ஐஸ்வர்யவான். வேதனைப்படும் பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்துல யாரை பார்க்கிறான், லாசருவும் ஐஸ்வர்யவான் யாரு, ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை எப்படி வேத அறிஞர்கள் விளக்குகிறார்கள் என்றால், பாதாளம் எப்படி இருக்கும் என்றால், நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரே ட்ரெயின் தான், ஆனா என்னது வேற வேற கம்பார்ட்மெண்ட். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு பகுதி வேதனை நிறைந்த ஒரு பகுதி, இன்னொரு பகுதி வேதனை இல்லாத பகுதி. ஆனாலும் அது சாத்தானால் அவர்கள் சிறை வைக்கப்பட்டவர்கள். நாம் வேதத்தில் அதை உங்களுக்கு வாசிக்கிறோம். பவுல் அதை குறித்து வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அப்போ வேதனையான ஒரு பகுதிக்கு யார் போயிருக்கா, ஐஸ்வர்யவான். வேதனை இல்லாத ஒரு பகுதிக்கு லாசரு போயிருக்கான். இப்ப என்ன நடக்கிறது, அவன் சொல்லுவான், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஐஸ்வர்யவான் அக்கினி ஜுவாலையில் என்ன பண்ணிட்டு இருக்காது, வேதனைப்பட்டு இருக்காது. இப்ப என்ன சொல்றாருன்னா, லாசருடைய கையில என்ன பண்ணணும், உயிரோடு இருக்கும்போது எட்டி கூட பார்க்கல, உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு கீழ்த்தனமாக ஒருவேளை ஒரு மனுஷனை மதிக்கத்தக்க விதத்தில் என்ன பண்ணலை, மதிக்கலை, கண்டுக்க கூட இல்லை. சரியா, இன்னைக்கு கூட நிறைய நேரங்களில் நம்ம பார்ப்போம் ஐஸ்வர்யவான்கள். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு பார்க்கறத கூட ஒரு சில நேரங்களில் பதவிகளை பெற்ற பிறகு, ஒரு சில பொறுப்புகளை பெற்ற பிறகு, ஒருவேளை சபைகளில் கூட நான் ஓப்பனாகவே நான் பேசுகிறேனே, சபைகளில் கூட பொறுப்பில் வந்த பிறகு சில நேரங்களில் அந்த பொறுப்புக்கு வந்தவங்களுக்கு காரணமாக இருந்தவர்களே என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சபைகளை நம்ம பார்க்குறதுன்னு பேசுகிறோம் இல்லை, நம்ம கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் அப்படிப்பட்டவங்களாம் எங்கே தான் போகணுன்னு நான் சொல்லலை. என்ன சொல்லுது சொல்லுங்க, பாதாளம் சொல்லிடுங்க, நரங்குன்னா ரொம்ப கஷ்டம். சரியா, அப்படிப்பட்டவங்க எங்கே தான், அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. சரியா, ஒருவேளை அவர்கள் தரித்திர நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் அடைந்த பெரிய பொறுப்புகளில் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து, உங்களுக்கு இருக்கிற பவர் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி நம்ம அவர்களை நினைக்கலன்னா, ஒரு நாள் நீ பாதாளத்தில் உட்காந்துருக்கும் போது அவன் கை சொட்டு விரல நினைச்சு என்ன பண்ணு, எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குற நாட்கள் பைபிள் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ், நடந்து கொண்டுதான் இருக்கும். சரியா, ஓகே, போதும். இப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூமியில உயிரோடு இருக்கும் நாள்ல நன்மையை அனுபவித்தால் எங்க தான் போக முடியும்,
ரொம்ப சம்பூர்ணமாக, ரொம்ப திருப்தியாக, யாரையும் கண்டுக்காம, நான் மட்டும் தான் பெருசு, எனக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்குது, நான் மட்டும் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ சம்பூர்ணமாய் நீ உலாவி கொண்டு வந்திருந்தால் போக வேண்டிய இடம், யாருமே பேச மாட்டேங்கிறோம், பயமா இருக்கோ, ஐயோ நானும் அப்படிதான் இருக்கிறேன்னு யோசிக்க தோணுதோ, போக வேண்டிய இடம் பாதாளம். எல்லாம் அதான் நிறைய நேரங்களில் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தா அதனுடைய பலனை என்ன பண்ணியாச்சு, அடைந்து தீர்ந்தாயிற்று. ஓகே, அடுத்த தொடர்ந்து வாசிங்க. லாசருவும் அப்படியே தீமையை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. ஆனா இங்கிருந்து அங்க பார்க்கலாம், அங்கிருந்து இங்க பார்க்கலாம், பேசிக்கலாம். இன்னும் சொல்ல போனா, நான் கிறிஸ்மஸ் விழா நேரத்தில் ஒரு செய்தி கொடுத்தேன், ஜீவ விருட்சத்தை குறித்து ஒரு செய்தியை கொடுத்தேன். அப்போ நான் பேசினேன், பரலோகத்துக்கு போன உடனே கடவுள் நமக்கு என்ன கொடுப்பாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், என்ன சொல்றது, எல்லாமே நம்ம உடம்பு பசி எடுக்காது, கண்ணு தெளிவு. இங்க கண்ணு இல்லாம போனாங்க என்ன, அதான் பார்வையாளர்களுக்காக சொன்னேன். இன்னைக்கு நீங்க கண்ணு இல்லாம இருக்கீங்க, ஆனா ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு பார்வை வந்துடும். ஒருவேளை கை ஊனமா நீங்க போகலாம், பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுக்கு கை என்ன ஆயிடும், எல்லாம் வந்துடும். உங்களுடைய இளமை எல்லாம் திரும்பி நீங்க நல்லா இருப்பீங்க பரலோகத்துல. ஆனால் பாதாளம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இங்கே கண்ணு ஒழுங்காக தெரியலன்னா பாதாளமும் அப்படி தான் இருக்கும். இங்கே கை ஒழுங்காக இல்லைன்னா அதே நோயோடு தான் எங்கேயோ இருப்பீங்க, அதே வேதனையில் தான் என்ன பண்ணுவீங்க. பாதாளமும் அப்படிப்பட்ட ஏன்னா அங்கே என்ன இல்லை, ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே கிடையாது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்டால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இங்கே அது எதுவும் இல்லை. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, பார்க்குறோம், தூரத்தில் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், பேசும் பொழுது இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வர முடியாதுப்பா, என்னால் அந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த இடத்துல என்ன வர முடியாது. அப்புறம் அவனுக்கு வருது, எனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுடைய அப்போ நினைவுலாம் நல்லா இருக்குது. ஆபிரகாமை தெரியுது, லாசருவை தெரியுது, தனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. எல்லாமே சில நேரங்களில் நினைப்பாங்க, சூசைட் பண்ணிட்டேன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு. சூசைட் பண்ணாலும் எங்கே தான் போய் ஆகணும், அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேதனை. எல்லாமே கூட நம்மளை என்ன பண்ணோம், அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் ஒரு நாளும் நம்ம தற்கொலை நேரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படிப்பட்ட முடிவை எடுக்கவே கூடாது. தற்கொலைக்கு சில நேரங்களில் சில நேரங்கள் இல்லை, உண்மையாக சொல்லும்போது மன்னிப்பே இல்லாதபடி அதற்கு நியாய தீர்ப்பே தேவையில்லை. எங்கே தான் போக போகுது, பாதாளம் தான் போகுது. அப்போ பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளமே சென்றார்கள். அப்போ அவர்களை விடுவிப்பதற்காக இயேசு மரித்து அவர் என்ன செய்தார் என்றால், அவர் பாதாளத்தில் வெற்றியோடு நடந்தார். பாதாளம் அதீத அவர் நடந்து போய், அந்த கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்க, சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவன் மேல் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார் என்றால், சாத்தான் நினைச்சான் இயேசு க்ளோஸ் ஆயிட்டு. அதனால தான் நான் கடந்த முறை வரும்போது நான் சொன்னேன், எத்தனையோ விதத்தங்களில் மரணங்கள் இருக்கும்போது சிலுவையில் மதிக்கக்கூடாது என்பதிலே பிசாசு அவன் கவனமாக இருந்தான். இயேசு மரித்தார், அவர் பாதாளம் சென்றார். அவன் கைகளில் இருக்கிற மரணத்தின் திறவுகோலை அவர் பிடுங்கி எடுத்தபடினால் இப்பொழுது பக்கத்தில் இருக்கிற கல்லன்தான் மரித்த பிறகு பாதாளத்தை பார்க்காமல் பரதேசிக்கு கடந்து சென்றான். அல்லேலூயா. என்ன நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்துக்கு சென்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தை நோட் பண்ணல, அவர் அந்த ஆவியிலே எங்கே சென்றார் என்றால் பாதாளத்திற்கு சென்றார். அங்கே உள்ள காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். அதை வசனம் எடுத்தீங்கன்னா எடுங்க, வாசிக்கலாம். தமிழ் வேதாகமத்தில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் அந்த ஆவிகளுக்கு வெற்றியை அறிவித்தார். he proclaimed victory அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சரி, பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த ஆவியிலே அவர் அந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு
பிரசங்கித்தார். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சு பார்த்தா he proclaimed victory. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணல, என்ன பண்ணார் என்றால் வெற்றி. அது இவ்வளவு நாள் நீங்கள் காவலில் இருந்தது போதும், இன்றைக்கு உங்களுக்கு நான் வெற்றி அறிவிக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்து அதெல்லாம் பண்ணிட்ட உடனே மத்தேயு அதிகாரம், கடைசி அதிகாரம் நினைக்கிறேன், நிறைய பரிசுத்தவான்களை எல்லாரும் பார்த்தாங்க. நிறைய மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் வீதியில் உலாவதை எல்லாம் பாதாளத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல்லறையிலேருந்து. அந்த வசனம் வரல, மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் எங்கே சென்றார் என்றால், இந்த காவலில் உள்ள அந்த ஆவிகளுக்கு அவர் வெற்றி அறிவித்து, அந்த கீழே இருக்கிற அந்த பாதாளத்திலே அந்த வேதனை இல்லாத அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு அவர் மேலே கொண்டு அவர் ஸ்தாபித்தார். அவர் பரலோகத்தோடு அதை ஸ்தாபித்து விட்டார். பரலோகம் இல்லை, அது ஒரு பரதேசி தான். ஆனால் கீழே இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. அவர் கீழே இருக்கும்போது பிசாசினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மேலே சென்ற பிறகு அவர்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே தான் அங்கே சந்தோஷமாக ஆண்டவர் என்ன பண்ண முடியும், துதித்து பாடி மகிழ முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தால் எங்கே போக தேவையில்லை, பாதாளம் போக தேவையில்லை. எங்கே போயிடலாம்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியவான்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா, எவ்வளோ பெரிய கடவுளுடைய பெரிய காரியத்தை செய்தவதா இருந்தாலும் அவங்க மரித்தால் பாதாளம் தான் போக வேண்டியதா இருந்தது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு பாதாளம் சென்றபடியினால் நீங்களும் நானும் பாதாளத்தை பார்க்க கூடாது என்பதற்காக இயேசு பாதாளத்தில் இறங்கினார். அதனால் தான் சிலுவையில் பக்கத்தில் இருக்க கல்லனை பார்த்து சொன்னார், நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப. அவனுக்கும் பாதாளம் இல்லை, அவனுக்கு பிறகு வந்த நம்ம ஒருவருக்கும் நம்ம எங்கே போவோம்? என்ன புதுசாக சொல்கிறீங்க? நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, யாரை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் விளங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கினார். அவர் பாதாளத்திலே இறங்கினார். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக அவர் சிறையாய் இருக்கிறவர்களை சிறைப்பிடித்து அவர் உன்னதத்திற்கு ஏறினார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியம், என்ன காரியம் என்றால், நாம் பாதாளம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எதற்காக மரித்தார் தெரியுமா? பல கோணங்கள் வேதத்தில் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கோணம், நீங்களும் நானும் பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக இயேசு பாதாளத்தில் இறங்குவதற்காக அவர் மரித்தார். ஒரே ஒரு சம்பவத்தை இதை விளக்கும்படியாக, சில பேர் நம்ப மாட்டாங்க, அது எப்படி பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. இதை விளக்கும்படியாக பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நம்ம திருப்புவோம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 28 அதிகாரம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊருமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. பாருங்க, இப்பொழுது சவுலை கர்த்தர் புறக்கணிக்கிறார். சவுலை கர்த்தர் புறக்கணித்த பிறகு சவுல் கர்த்தரை தேடி போகிறான். ஆனால் கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணல? பதில் கொடுக்கல. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தரை கண்டடைக்கத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடுவோம். நீதிமொழிகள் வசனம் சொல்லுது, அவர் கூப்பிடும் போது நாம் செவி சாய்க்கவில்லை என்றால் நாம் கூப்பிடும் போதும் அவர் என்ன பண்ண மாட்டாரா? செவி சாய்க்க மாட்டார். இப்படியும் வசனங்கள் இருக்கிறது வேதத்தில். இப்போ எது நடக்குது? இப்போ கர்த்தர் இடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கல, வேதம் சொல்லுது. அதனால என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க அடுத்த. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். இப்ப யாரை கூப்பிட்டுட்டா?
கர்த்தர் பதில் கொடுக்கலங்க யாரை கூப்பிட்டுட்டான்? அஞ்சனம் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரியை என்ன பண்ணிட்டாங்க? வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்க்குற ஊழியக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. சில நாட்களுக்கு முன்பாக, சில வருஷங்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டேன், சேலத்தில் நடந்துச்சான். ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, போராட்டம் அப்படின்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. இது லைவில் போது, நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக பேசவில்லை, ஆனால் நம்முடைய குறைகளையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டை போய் பார்த்துட்டு, இந்த வீட்டில் நிறைய பிசாசு போராட்டம் இருக்குது, ஓகே, அதுவும் நம்ம பொதுவாக சொல்கிறதுலாம். ஆனால் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னாராம், நீ பின்னாடி வாசல் இங்கே வச்சுருக்க, ஆனால் பின் வாசல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி கொஞ்சம் கார்னரில் இருக்குது, அந்த வாசலை இடிச்சிட்டு நீ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன்னா முன்னாடி வர பிசாசு என்ன பண்ணிவிடுமா? இப்படியும் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெயிண்டை மாற்றுங்கன்னு சொல்கிற ஊழியக்காரங்க. அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் ஒரு கதையை சொல்லுவார். தூத்துக்குடியில் அவர் ஊழியத்துக்கு வந்துட்டாராம். அவங்க அம்மா வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஊழியக்காரர் வரும்போது, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிசாசுலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொன்னாராம், நீ இந்த மாதிரி பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும், இவ்வளோ காசை கொடுக்கணும், இதெல்லாம் சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அகஸ்டின் ஜெபகுமார் என்ன சொன்னாராம், அந்த பட்டு புடவை எடுத்து அவருக்குனே கெட்டி விட்டுரு. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை போல தான் சவுல என்ன பண்ணிட்டாரு, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயை. அப்போ சவுலுக்கு, அந்த ஸ்திரீக்கு இது அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீக்கு இது சவுல் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதற்கு அவருடைய ஊழியக்காரர் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே. அந்த பெண்ணுக்கு வந்தது யாதுன்னு தெரியுது, சவுலாச்சே தெரியுது. ஏன் என்றால் வந்தது யாது, சாமுவேல். பாருங்க, இதுல நிறைய வேத மாற்றங்கள், சில தவறான விளக்கங்கள் இருக்கிறது. அநேகர் வந்தது சவுல் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. வந்தது சவுல் கிடையாது, சவுல் வேதம் அடிந்த ஒரு பிசாசு, ஏனென்றால் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து வந்தவன் என்று சொல்லி அநேகர் இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை, நான் கற்ற தேவ ஊழியர்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், வந்தது சாமுவேல் தான். காரணம் என்னவென்றால், அது வரைக்கும் சாமுவேல் யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறான், பாதாளத்தில் பிசாசனுடைய கண்ட்ரோலில் தான் யார் இருக்கிறா, சாமுவேலே இருக்கிறான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. சாமுவேல் என்னை எதுக்கு நீ எழுப்புன, நான் என்னை கலைஞ்சு, நான் நல்லா, ஏன்னா அங்கே ஒன்றும் கிடையாது, அங்கே ஆண்டவரை துதிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன தான் பண்ணணும், சும்மா தான் என்ன பண்ணியிருக்கணும், உட்கார்ந்து சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இவர்கள் எல்லாம் சொல்வது போல, இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சொல்வது போல பிசாசானவன் தான் சவுலுடைய வேதம் அடிந்து வந்து விட்டான் என்றால், வேதம் தெளிவாக சொல்லியிருக்கும், சாமுவேலை போல வேதம் அணிந்த பிசாசு வந்திருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லியிருக்கும். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற வேதம் கிடையாது. வேதம் ஏதோ யாருக்கும் புரியாத மாதிரி எழுதி வைத்ததும் கிடையாது. எல்லா மனிதருக்கும் இயல்பாய் புரியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சில மறைப்பொருள்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக மறைத்து வைத்திருக்கிறாரே தவிர, இயல்பாக வேதத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இது சாமுவேல் கிடையாது. இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே வர முடியும். ஏறத்தாழ 15 காரணங்கள் சொல்லுகிறார்கள், இது சாமுவேல் தான், இவர் பாதாளத்திலிருந்து தான் எழும்பி வருகிறார் என்று சொல்லி 15 காரணங்கள். நேரம் இல்லை, ஆகவே 1-2 காரணங்கள் மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ரூபம் என்ன என்று 14ஆம் வசனம். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். 15ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க.
அதற்கு சாமுவேல், இப்ப சாமுவேல் தான் பேசுறான். என்ன பேசுறான் பாங்க. ஒருவேளை இது பிசாசானவன் தான், அவன் ஒரு நாளும் கடவுளை மகிமைப்படுத்த மாட்டான். ஆனா இங்க சாமுவேல் என்ன பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகி, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது, உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து, ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து, ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து, அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். எங்க இருப்பாங்க? என்னோடு இருப்பீங்க. இப்போ இவனும் எங்க தான் இருக்கிறான். நான் என்ன வேதனை இல்லாத பகுதியில் இருக்க போறேன், நீ எங்க இருக்க போற? பாதாளத்திலிருந்து இறங்கி வந்து கூட அபிஷேகம் வேலை செய்யுது. தீர்க்க தரிசனம் பேசுறான். அல்லேலூயா. எலியாவுடைய காலத்துல பார்க்க, அவன் மரித்து அடக்கம் பண்ண ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவன் எலும்புகள் என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்தது. அந்த எலும்பு பட்டோன்னு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. அபிஷேகம் நமக்கு இருந்தா போதும், எத்தனை ஆண்டு நாளும் அது நின்று பேசும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், பிசாசினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36, 37. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லேறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி எல்லாம் ஆண்டவருக்காக அவர்கள் உபத்திரவப்பட்டு ஆண்டவருக்காக பணி செய்கிறார்கள். எதற்காக பணி செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணி என்னவென்றால், இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக வேலை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்ல, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தால் எங்கே போக தேவையில்லை, பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பாதாளத்தை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு பரதீசுக்கு நமக்கு வழியை கொடுத்திருக்கிறார். பரதீசில் இருந்து நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசித்து அவரோடு யுகாயுகமாய் என்றென்றைக்கும் சந்தோஷமாய் வாழும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், இந்த உலகத்திலே ஏராளமான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆண்டவரை பற்றி அறியாதபடியினால் அவர்கள் நரகத்தின் பாதைக்கு அல்லது பாதாளத்தின் பாதைக்கு கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகவே இந்த ஊழியத்தை, இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறுவி இருக்கிறார். பாதாளத்தின் வாசலுக்கு சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை கடந்து சென்று அவர்களை பரலோகத்துக்கு நேராக திருப்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம் கண்களை மூடுவோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாதாளம் போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்காக பாதாளம் சென்றார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான ஒரு ஆண்டவர் நம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகிறது, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கண்களை மூடுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.
ஆண்டவரே நான் வாழும்போது உம்மோடு வாழ்கிறேன், ஆண்டவரே நான் மரித்தாலும் உம்மோடு தான் நான் இருக்க போகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் ஆண்டவரே மரிக்கும் போது அந்த நரக அக்கினிக்கு, அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு அவர்களை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நினிவேயின் ஜனங்கள் இந்த மக்களுக்காக எழும்பி நின்று குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லி. யோனாவிலும் பெரியவர் இங்கே நிற்கின்றார். அவர்கள் ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், ஐயோ இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் ஆண்டவரை விட்டு விலகி நீங்கள் செல்வீர்கள் என்றால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கு அந்த 120,000 பேர் எழுந்து நின்று அவர்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செலுத்துவார்கள், உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இருந்து உங்களை இரு கரம் கூப்பி அழைத்து கொண்டிருக்கிறார். நாட்கள் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. தேசங்கள் எப்படி கடந்து போகும் என்று நமக்கு தெரியவில்லை. எப்பொழுது முடிவு வரப்போகிறது நமக்கு தெரியவில்லை. எப்பொழுது அழிவு வரும் என்று நமக்கு தெரியவில்லை. எப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ரகசியமாய் தம்முடைய வருகையை காண்பிப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நாட்களுக்குள் அநேகரை கர்த்தருக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உம்முடைய ஆவியினால் அனலாய் நீங்கள் நிரப்புங்க, உம்முடைய அக்கினியினால் நீங்கள் அவரை நிரப்புங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு திரள் கூட்ட ஜனங்களை உமக்கு சொந்தமாக்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் கிருபை தருவீராக. ஆண்டவரே குறிப்பாக இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தின் மூலமாக இந்த நாளிலிருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள் கடந்து சென்று இதை பார்க்கிற அனைவரும் மனம் திரும்பத்தக்கதாக, பாதாளத்துக்கு நேராக சென்றவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அந்த நிவேதா அவர்கள் ஆண்டவரே ஈரோடு பகுதியில் இருக்கிறார்கள், டாக்டருக்கு படிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ரமேஷ் அவருக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, அந்த வீட்டு மேல் உள்ள வழக்கு எல்லாம் முடித்து வைக்க ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே நீர் கிருபையாய் அந்த வீடு அவர்கள் கையிலே கிடைக்கும்படியாக வழக்குகள் எல்லாம் நியாயமாய் விசாரிக்கப்பட்டு ஆண்டவரே அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதுப்பட்டினம் பகுதியில் இருக்கிற சூர்யாக்காக அந்த ஸ்கிரீன் பிரச்சனை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே சரும நோய் இருக்கிறது, அதற்காக நான் ஜெபிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் அப்பா. ஆண்டவரே இந்த பால்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் அப்பா கேன்சர் கட்டியினால் அவர்களுடைய மாமா ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவரே அறிந்திருக்கிறீர் கர்த்தர் ஆண்டவரே. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக, கர்த்தர் நீர் வழிகளை வாசல்களை திறந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஏசப்பா இதோ இந்த நாளில் இந்த கிரேஸ் டிவிக்காக கடந்து வந்திருக்கிற, குறிப்பாக குடுவாஞ்சேரி பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அருமையான பாஸ்டர் ஜான் பாபு அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் எல்லைகள் பெருகட்டும், அவர்கள் ஊழியங்கள் விஸ்தாரமாகட்டும் ஆண்டவரே. இன்னும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு நீர் எதற்காக மரித்தீர் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒருவேளை அவர்கள் சவால் விட்டது போல நீ சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தால் ஆண்டவரே அன்றைக்கு ஒருவேளை அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் மரித்தால் நாங்கள் பாதாளம் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கும். ஆனால் தேவகுமாரனாகிய நீர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளாதபடி எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து ஆண்டவரே நீர் பாதாளம் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்ததற்காக நன்றி. மீண்டும் எங்களை சந்திக்க வரப்போகிற தயவுக்காக மக்கள் நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உம்முடைய பக்கத்திலே கொண்டு வருவதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாங்கள் ஜெபிக்க. எங்கள் தேவைகளை சந்தியும், எங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும், எங்களுடைய வியாதிகளை குணமாக்கும். அதை அப்பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக நாங்கள் அறிவித்து சுவாமி அநேகம் பேரை அன்றைக்கு இழுத்து வருவோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.